Vivo V50 review. நான் டெஸ்ட் பண்ணி இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்டர்னல். இப்போது விவோ V60 வரைக்குமே லான்ச் ஆயிடுச்சு. இந்த மொபைல் இப்போ கரெக்டாக 28,000 வரைக்குமே இருக்குது. இந்த V50 நீங்கள் கேமரா கண்டி பார்த்தீங்கன்னா 2026 இது ஒர்த்து தான், செகண்ட் ஹேண்டில் ஒர்த்து. அது எந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்துன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போக சொல்கிறேன். டெம்பர் கிளாஸ் போட்டு போகிற மொபைலோட வெயிட் நீ பார்த்தீங்கன்னா 187 வரைக்குமே இருக்குது. இப்போ கேஸை போட்டு வெயிட் பார்க்க சும்மா ஒரு நார்மல் கேஸை வச்சுக்கிட்டு ஃபோனோட வெயிட் நீ பார்க்கும் மோஸ்ட்ல 220 கிராம் வரைக்குமே இருக்குது. இந்த கேஸை போட்டு யூஸ் பண்ண மோஸ்ட்லியுமே இன்ஃபில் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேக்கு இங்கே விவோ கோட்காவ் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட சைஸ்னு பார்க்கும் மோஸ்ட்ல 6.77 இன்ச்சில் ஒரு ஃபுல் ஹெச்டி AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 1.5K பேனல் மிஸ் ஆகுதுங்க இந்த ப்ரைஸ்க்கு. ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு 120 Hz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டியுமே பரவாயில்லாமல் இருக்குது. 1300 nits வரைக்கும் கொடுத்துருக்காங்க. HDRல 1800 nits வரைக்குமே போகும் ஏதாவது ஒரு கட்டன். டிவைஸுமே இப்போ கரண்ட் அப்டேட்டில் தான் இருக்குது. 860 அப்டேட் இன்னும் வரல, எப்போ வரும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிசைனிங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. கையில் பிடிச்சி யூஸ் பண்ண மோஸ்ட்ல ப்ரீமியம் ஃபீல் நல்லாவே இருக்குது. 2.2க்கான Type-C போர்ட். ரைட்டில் பவரான பட்டனும் வால்யூம் ரெக்கார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒன்றுமே கிடையாது. IP ரேட்டிங்க்கு விவோ அங்கே IP69 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. இது ரியலாகவே நல்ல விஷயந்தான். ஃப்ரண்ட்டில் ப்ரொடெக்ஷனுக்கு டைமண்ட் ஷீல்ட் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. கார்னிங் இங்கே யூஸ் பண்ணல. ப்ரொடெக்ஷன் எந்த லெவல் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அதனால் ஃபோன் யூஸ் பண்ண மோஸ்ட்ல ஒரு கேஸும் டெம்பர் யூஸ் பண்ணது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு இங்கே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு பிளேஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கீழே இருக்குது. ஆப்டிக்கல் லென்ஸ் தான், ஆனால் ஓப்பனிங் ஸ்பீட்ஸ்லாம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. அக்குரஸியும் இங்கே பரவாயில்லாமல் இருக்குது. ஸ்கோருக்கு இங்கே 9 lakhs வரைக்குமே இருக்குது. இந்த ப்ராசஸரை இவங்க சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோடி கூட கொஞ்சம் பெட்டரான ஜிப் ஏதாவது கொடுத்துட்டு அதே இவங்க நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கோர் ரன் பண்ண மோஸ்ட்ல 7% வரைக்குமான பேட்டரி ட்ராப் இருந்து இதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். இந்த 5600 mAh எங்கள் வியூ நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதோட கீக் பெஞ்ச் பார்க்கும் மோஸ்ட்ல சிங்கிள் கோரை பொறுத்த வரைக்கும் 991 வந்திருக்கு. மல்டி கோருக்கு 2840 வரைக்கும் போயிருக்கு. ரொம்பவே ஆவரேஜான ஸ்கோர் தான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. ஸ்டெபிலிட்டியுமே 98% வரைக்கும் வந்திருக்கு. ஹீட்டுமே 42 டிகிரி வரைக்கும் அந்த மாதிரி இருக்குது. பேக் சைட்லேயுமே ஹீட் கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் போயிருக்கு. 41 டிகிரி வரைக்குமே போயிருக்குன்னு சொல்லலாம். BGMA FF Maxலாம் 60 FPS வரைக்கும் வச்சு புஷ் பண்ணிக்கலாம். கேம்ஸில் டச் ரெஸ்பான்ஸுமே ஆவரேஜாக தான் இருக்கும். இந்த மொபைலை நீங்கள் வாங்கினா கேமிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஃபோன்லேயே அவங்க யூஸ் பண்ணியிருக்க சென்சார் பார்த்திங்கன்னா சோனியோட IMX 882 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு 8MP அல்ட்ரா வைடோடையுமே வந்துடும். இங்கே இவங்க ஆரோ லைட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. இமேஜோட கலர்ஸை நேச்சுரலாக ஆக்குறதுக்கு. இமேஜஸ்லாம் அங்கே நல்லா லைட்டிங் கண்டிஷன் இருக்க மோஸ்ட்ல சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். கலர்ஸும் நல்லா பூஸ்ட் பண்ணாமல் ஸ்லைட்டாக தான் இவங்க பூஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இமேஜில் டீட்டெயில்ஸுமே ஓரளவு பரவாயில்லாமல் இவங்க மேட்ச் பண்ணிட்டாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இது நல்ல கேமரா ஃபோன்னையும் சொல்லலாம். ஒரு 10 ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு ஃபோட்டோ வேணால் சொதப்பலாக இருக்கும். மீதி 9 ஃபோட்டோவுமே சூப்பராகவே வந்துருக்கும். இவங்க செட்டிங்ஸில் கொடுத்துருக்கிற அந்த ஹை ரெசல்யூஷன் போட்டு எடுத்ததுக்கும் சாதா ஃபோட்டோவில் எடுத்ததுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இருக்காது. ரெண்டோட அவுட்புட்டுமே கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த இடத்துல இமேஜோட ப்ராசஸிங்குமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இவங்க. இது அதே பிளேஸில் ஹை ரெசல்யூஷன் வச்சு எடுத்தது. ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸுமே பார்த்துக்கிடுங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்த முடிக்கும் கீழே மட்டும் லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் போர்ட்ரேட் மிஸ் ஆகிருக்கும். என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்கன்னு பார்த்து அடுத்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அதில் சூப்பராகவே வந்துருந்தது. போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபியும் வேறு லெவலாகவே இருக்குது. இப்போ இதோட வீடியோ சாம்பிள்ஸை கொஞ்சம் பார்த்துருங்க. இது ரியர் கேமராவில் 1080p 60 FPS வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்குது. ஸ்டெபிலிட்டியுமே எங்கள் விவோ பரவாயில்லாமல் ஆஃபர் பண்ணுறாங்க. இது 4K 30 FPSல ரெக்கார்ட் பண்ணிருக்குது. 4K 30 FPSல ரெக்கார்ட் பண்ணிருக்க வீடியோ அந்த வீடியோடய சூப்பராகவே இருக்குது. 1080p 60 இந்த இடத்துல கிளியராக நம்மளால் ஒன்று நோட்டீஸ் பண்ண முடியும். அதுதான் 1080p 60 வச்சு ரெக்கார்ட் பண்ணதுக்கான வீடியோட கலர்ஸும் 4K 630 வச்சு ரெக்கார்ட் பண்ணதுக்கான கலர்ஸ்லேயும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். இது ஃப்ரண்ட் கேமரா 4K 30 FPS வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இங்கே 1080p 60 கிடையாது, 4K 60 கிடையாது. கேமரா ஃபோக்கஸ் மொபைல்லையும் விவோ லான்ச் பண்ணிட்டு இங்கே கொடுத்துருக்கணும் 4K 60 இல்லை 1080p 60 அது கொடுத்துருக்கணும். மிஸ் பண்ணிட்டாங்க. அதே இடத்துல வச்சு 4K 30 FPSல வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸ்டெபிலைசேஷன் தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. 1080p 60 பெட்டர் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வீடியோலாம் எடுக்க மாதிரி இருந்ததுன்னா.
இது விவோ V50யில் ரியர் கேமராவில் 1080p 60 fps வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஆடியோ வீடியோ ஸ்டெபிலைசேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுங்க. கலர்ஸுமே பார்த்துக்கிடுங்க. டைரக்ட் சன்லைட் வச்சுருக்குது. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த விவோ V50 உங்களுக்கு செகண்ட் ஹேண்டில் கிடைக்க பட்சத்தில் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினா செம்ம ஒருத்தாக இருக்கும்னு பார்த்துடலாம். ஒரு 21K to 23K வரைக்குமே கிடச்சுன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேமரா ஃபோக்கஸ் மொபைலாக பார்க்குறீங்கன்னாக்கி விவோவோட V60யுமே ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். அது 30,000க்கு செம்ம வேல்யூ ஃபார் மொபைலாக இருக்கும். நீங்கள் குறிப்பாக கேமராக்காண்டி பார்க்குறீங்கன்னாக்கி இங்கே உங்களுக்கு பேட்டரியிலையும் பெர்ஃபார்மன்ஸ்லையும் லைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பற்றி கீழே என்ன டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அங்கே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலில் இன்னும் நிறைய ஃபோன்ஸ்க்கு ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். சேனலுக்குள்ளே போய் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க.